ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கிட்டீங்களா எப்படி பார்த்தாங்க ட்விட்டர்ல விஜய் சார் நடக்கிறது நீங்க நடக்கிறதையும் சேர்த்து வச்சு அப்படியே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஐயோ அன்னைக்கு ஏதோ நான் காலு வலின்னு மெதுவா நடந்தம்மா அதெல்லாம் யார் யார் வசதிக்கு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாங்க டேபிள் கீழே இப்படி வர முடியாது அதனால இப்படியே வச்சுக்கிறேன். கிளைமேக்ஸ்ல கேக்குறீங்களாண்ணா? இல்ல புரியுதுண்ணே. மெயினா நான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த படத்தை வந்து நான் முக்கியமா ஒத்துக்கிட்டதுக்கான முக்கிய காரணமே இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான். ஏன்னா இது ஒரு காமன் மேனுக்கான ஒரு படம், இது ஒரு காமன் மேனோட ஒரு வழி. அவங்கள தாண்டி இன்னைக்கு எதுவுமே கிடையாது இல்லையா? அவங்க எல்லாருமே சேர்ந்து தானே ஒரு அதிகார வர்க்கமாகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க தானே முடிவு பண்றாங்க. ஸோ அந்த ஃபீலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கதையில அதுதான் எனக்கு புதுசாகவும் யூனிக்காகவும் இருந்தது. ஸோ மற்றபடி நான் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம 10 பேரை அடிக்கிறது அது ஒரு விதமான ஹீரோயிசமாக இருந்தாலும் ஒரு நல்லவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறது கூட அதுவும் ஹீரோயிசம் அப்படின்றது தான் இந்த கதையில இருக்கிற ஹீரோயிசமா நான் பார்த்தேன். எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு. அது கதைக்கு அதான் அங்கே நியாயமா இருக்குன்னு நம்பி அதை அப்படியே பண்ணிட்டோம். ஆமாம் சார். அல்ல அது சில இடத்துல நாங்கள் இன்டென்ஷனலாக தான் வச்சோம். அது இப்போ பவன் அண்ணா பேசுகிற இடத்துல சார்லி சாரோட ஓவர்லாப் இருக்கும். அது மாதிரி 2-3 இடத்துல வச்சிருக்கோம். இல்லைங்க, ஆடியோவே கொஞ்சம் சொன்னாங்க. ஆமாமா. சோ அது இங்க எதுவும் இதுவா என்னன்னு தெரியலனே, அது மேபி செக் பண்றோம்னே என்னன்னு பாத்துட்டு. ஆமாண்ணே. புரியுதுண்ணே. ஓகே புரியுதுண்ணே. அது புரியுதுண்ணே. ஓகே சார். அது கண்டிப்பா என்னன்னு பாக்குறோம் சார். தேங்க்யூ. தயாரிப்பாளர் எங்க அண்ணன், அவங்க கோ தயாரிப்பாளர். நேத்தே சார் சொல்லியிருந்தாரு கண்டிப்பா வீடு பத்திரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நாங்களும் அதான் நம்புறோம், வீடு பத்திரமா இருக்கும். அதை நீங்க எழுதுறத வச்சு இல்ல நான் கதை சொல்லிட்டேன். அவரே வந்து என்ன சொன்னாருன்னா, இதுல கொஞ்சம் நம்ம நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி போய் நின்று வேற மாதிரி இதை பார்க்கலாம், கொஞ்சம் வேக்கியா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே அவர் அடுத்து என்ன எப்படி அதை பண்ணியிருப்பாருன்னு அந்த ப்ராசஸ் என்னன்னு தெரியும். நான் போயிட்டு அதை விட்னஸ் பண்ணதே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ப்ரோமோ வீடியோ. ஆமா, இல்ல அவரு ஆமா இல்ல கேள்வின்னு புரியல. இல்ல அதே சார் வந்து அவர் அந்த லேபிள்ல இருக்கிற இதுதான் நாங்க போடுறோம், இன்னொரு இதுல வரும்ன்றத சொல்லியிருந்தாரு. அதை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? நான் ரிவீல் பண்ணல, சார் சொல்லியிருந்தாரு. நீங்க ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அவரு இது மட்டும் தான் நம்ம க்ளோஸ் பண்றோம் அப்படிதான் சொல்லியிருந்தாரு. ஆமாம், அது வந்து நான் அவர் இதுல இருந்து வந்ததுதான். நான் எனக்கும் அவர் தான் எல்லாமே, தயாரிப்பாளர் சொன்னது அவர் தான். அதனால நாங்க வந்து அந்த கேள்வி வந்து அப்படி வச்சிருக்கோம். ஆமா, இல்ல ஒரு மென்டார். ஷூட்டிங் வந்து அந்த ஆபீஸ்ல வச்சு நாங்க ஆமா மென்டார். அதுமா அந்த ஷூட்டிங் பண்ணோம். அவர் கூட உட்காந்து வேலை பண்றதுக்கான எல்லா உரிமையும் கொடுத்தாரு. ஸோ அதுவே ரொம்ப ஒரு அழகான விஷயம் தானே. அவர் கூட உட்காந்து பேசி ஒரு கதையை நம்ம மெருகேற்றுறோம், அவரோட ஐடியாஸ் வருது, உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம். சார் கூட உட்காந்து அதை பேசுகிற அந்த டைம், அது எல்லாமே சேர்த்து அதனால தான் நாங்கள் மென்டார் பை வாத்தியாராக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் இது பண்ணுறோம். கேட்டு என்ஓசி வாங்கணும். ஆனால் அப்ரோச் எப்படி பண்ணணுன்றது தெரியாதுண்ணா. ஆனால் வந்து இப்போ நாங்கள் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி போகணும், ஆசீர்வாதம் வாங்கணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணி தான் அமிச்சாரு.
பெஸ்ட் விஷஸ் கொடுத்து தான் அமிச்சாரு. அண்ட் என்ஓசி வாங்கிட்டு தான் நாங்கள் இந்த படத்தை எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆமாம் சார் கவனிச்சு இந்த படத்துக்கும் உங்களுக்கு இதே படத்துக்கு கதை கட்டவங்க தான் கேட்டாங்க. ஏன்னா டாடாவுக்கு அப்புறம் அந்த படம் டாடா மாதிரி ஒரு 4 மடங்கு பிரமாதமா எனக்கு மட்டும் எல்லாருக்கும் தேங்க்யூ. சந்தோஷம். அது இவ்வளவு சூப்பரா ஒரு கதையை தெரிஞ்சுருக்கீங்க. இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் அதை பத்தி பண்ணலையா? இல்லைண்ணே, அதான் கதை நம்ம கேட்கும்போது அந்த ஒவ்வொரு கதையிலையுமே கேட்கும்போது ஒரு விஷயம் பிடிக்குது, அதை நம்பி தான் இது பண்ணுறோம். கதையை தாண்டி அதோட எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்குண்ணே. நம்ம எப்படி எடுக்கிறோம் டோட்டலாக அதை எண்டு ப்ராடக்டாக வர்றது எப்படி வருதுன்னு அது ஒன்று இருக்குது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரன் டைம் இன்னைக்கு அது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஓகே, ஆனால் அந்த அவ்வளோ நேரமும் என்கேஜிங்காக இருக்கா அப்படிங்கிறது அது ஒரு ஃபேக்டராக இருக்குது. ரிலீஸ் டேட் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து வரும்போது அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட இது என்னென்னா, டப்பிங் முடித்து ப்ரொமோஷன் முடிக்கிற வரைக்கும் தான் ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற ஏன் லிமிட்டில் இருக்கிற விஷயங்கள். இப்போ இதை தாண்டி வந்து இப்போ பிஸ்னஸ்குள்ளேன்னு வரும்போது அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களும் டிசைட் பண்ணும்போது அது நம்ம கையை மீறி போகுது. ஸோ நான் யோசிக்கிறது எப்பயுமே அதுதான், நம்ம வேலையை முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்ம நல்லபடியாக என்ன முடியுமோ அது பெஸ்ட்டை கொடுத்துருவோம். மற்றது எல்லாமே மக்கள் கையில், கடவுள் கையில். ஆமாம், உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த நானும் மோகன்தான் ஒரு சீன் ஒன்று வருது இல்லையா, அந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானே? எக்ஸாக்ட்லி. அவ்வளோதானே. ஸோ என்ன மேட்டர்னா, இந்த கதைக்கு இப்படி இருந்தால் தான் இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு, அது உங்களுக்கும் பிடிக்கும் நம்பிக்கையில் பண்ணது தான். அவ்வளோதானே. இன்னைக்கு நம்ம என்னதான் யோசிச்சு எவ்வளோ பண்ணாலுமே அந்த கதை கரெக்டாக இருந்தால் தான் மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேருது. அதனால அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதை தாண்டி இப்போ ஹீரோயின் படம் ஃபுல்லாக ஒன்றும் இப்போ நான் ஹீரோ எனக்கு ஒரு ஃபைட்டு வேணும் இல்லை நான் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கதை கரெக்டாக இருந்துச்சுன்னா மக்கள் என்னைக்கு அதெல்லாம் காப்பாற்றிக்கிறேன். அண்ணே அண்ணனோட தான். அண்ணன் இன்னும் பார்க்கல. ஏன்னா இப்போ லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் இந்த ப்ரொமோஷன்ஸில் இருந்தோம். கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருந்தது. அண்ணன் இப்போ ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று சண்டே பிரேக்கில் இல்லை அதுக்கப்புறமேட்டு தான் ஃபுல் படம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் ட்விட்டர்ல விஜய் சார் நடக்கிறதையும் நீங்க நடக்கிறதையும் சேர்த்து வச்சு அப்படியே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஐயோ, அன்னைக்கு ஏதோ நான் கால் வலின்னு மெதுவாக நடந்தம்மா. அதெல்லாம் யார் யார் வசதிக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி டேபிள் கீழே இப்படி வர முடியாது, அதனால இப்படியே வச்சுக்கிறேன். மாஸ்க் படத்தை மக்கள் கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேரணும்னு போராடி இந்த பிரஸ் மீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால மாஸ்க்குள்ளேயே வச்சு மாஸ்க்குள்ளேயே முடிச்சிடலாம். ரொம்ப நன்றிண்ணே, உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா, நல்ல படத்தை எப்பயுமே கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. என்னோட முந்தைய படங்களும் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வெளியில வந்த போது எல்லாரும் சொன்ன வார்த்தைகளும் முகத்திலையும் பார்க்க முடிஞ்சது. இதையும் நிச்சயமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். இருங்க. நல்லபடியா முடிப்போம், அவ்வளவுதான்.